இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வருகின்ற 2026 இந்த 2026வது வருடம் இந்ததொரு புத்தாண்டு. ஏன்னா நம்ம தமிழர்களாக இருந்தாலும் முக்கால்வாசி எல்லாருமே கடைப்பிடிப்பது இங்கிலீஷ் வருஷம் தான் போகிறோம். அலுவல் ரீதியாகவும் சரி, பர்த்டே கொண்டாடுறதுனாலும் சரி, சில பேர் நட்சத்திர பிரகாரம் கொண்டாடுறோம், சில பேர் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் டேட் தான். பெரும்பான்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆங்கில தேதி, ஆங்கில புத்தாண்டு தான் ஜனவரி 1 அப்படி சொல்லிட்டு கொண்டாடி, ஏன்னா எல்லாருமே அலுவல் ரீதியாக எல்லாருமே அப்படி தான் நம்ம வந்துட்டு பழக்கத்தில் கொண்டு வந்துட்டோம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த 2026ஆம் ஆண்டு 12 ராசிகளுக்கும் அன்றைய அந்தந்த வருஷத்தினுடைய கிரக நிலவர பிரகாரம் என்னென்ன பயிற்சிகள் நடக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நாம் பல வகையான ஜோதிட நூல்கள், அரிச்சுவடிகள், புலிப்பாணி சித்தர் இவர்களெல்லாம் எழுதி வச்சுட்டு போன பிரகாரம் என்னென்ன கிரகம் இந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறது தான் இந்ததொரு பதிவில் நாம் தெளிவாக பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா இந்த 2026 புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் இந்த நிகழ்ச்சிங்கிறது நடைபெறும். இதில் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம் இந்ததொரு ராசிகளுக்கெல்லாம் பார்க்கும் பொழுது தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிகளுக்கு எப்படி இருக்க போகின்றது அப்படிங்கிறத வாங்க தெளிவாக நம்ம உள்ளே போய்ட்டு 12 ராசிகளுக்கும் விரிவாக பார்த்துடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 300 தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கேட்டுக்கலாம். சரிங்க, உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம உங்கள் ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது உங்கள் ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோச்சார பலன்கள் அடிப்படையில் கடைசி ஒரு வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய ஒரு வருடங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும், அதாவது ஜாதகத்தின் அடிப்படையில் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு எல்லாமே சொல்லிவிடுவோம். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டு கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதும், நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவோம். நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட்டு ஒரு மெசேஜ் அல்லது ஒரு ஃபோன் கால் பண்ணாலே போதுங்க. சரி, வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். அன்பார்ந்த சித்திரை, சுவாதி, விசாகம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி நேயர்களுக்கு வருகின்ற 2026வது ஆண்டு புத்தாண்டு அப்படின்னு சொல்லலாம். அதாவது அது பிறக்கக்கூடிய அன்னைக்கு புத்தாண்டு. அதுக்கப்புறம் நம்ம இந்த 2026ஆம் ஆண்டு பலன்கள். ஸோ 2026ல் துலாம் ராசிக்கு எப்படி இருக்குது, என்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா கடந்த 2 ஆண்டுகளாகவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த 2026க்காக தான் காத்துக்கிட்டு இருந்தீங்க. பார்த்துட்டா நல்லது அப்படிங்கிறதே உங்களுக்கு வருது, அந்த டோரே உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. அந்த 2.5 வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல கதவு அப்படிங்கிறதே திறக்கலை. துலாம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுக்கிரனுடைய ஆதிபத்தியத்தில் வரக்கூடியவங்க தான். சுக்கிரன் செல்வம், செல்வாக்கு, மன சந்தோஷம் இதுக்கு எல்லாமே அதிபதியாக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு தனக்கு இருக்கோ இல்லையோ பிறருக்கு உதவி செய்கிறது, தான தர்மங்கள் பண்ணுறது, மற்றவங்களை மகிழ்ச்சியாக வச்சு பார்க்குறது, இது வந்துட்டு உங்களுடைய இயல்பு. பொதுவாகவே துலாம் ராசி அப்படின்னாலே தனக்கு இருந்தாலும் இல்லைனாலும் நாம் கஷ்டப்பட்டாலும் இன்னொருத்தவங்க நல்லா இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு நினைக்கக்கூடியவர்கள். அப்படி நினைக்கக்கூடியவர்களை கடந்த 2.5 ஆண்டுகளாக பகவான் கஷ்டப்படுத்தினார். கிரகங்கள் அதாவது இந்ததொரு பயிற்சி இந்த 2026ல் அபரிவிதமான யோகத்தை 100க்கு 100% யாருன்னு சொல்ல போனோம் அப்படின்னா அது துலாம் ராசி தான். மற்றது எல்லாமே 99 தான் சொன்னேன். ஒரு சில ராசிகளுக்கு 100க்கு 100% நன்மைகளை பெறக்கூடிய ஒரு ராசி துலாம் ராசி. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா பலவிதமான யோகங்கள். 9ல் குரு வக்ரம், ஓடி போனவனுக்கு 9ல் குரு, ஆகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் சனி அப்படி சொல்லிட்டு பழமொழி. அப்போ வருஷ ஆரம்பத்திலேயே 9ல் குரு வக்கரமாக இருக்கார். மிகச்சிறப்பான ஒரு யோகம். என்ன வேணுமோ அதை கொடுப்பார்.
கடவுள் நேரில் தோன்றாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆம்பிஷன், வேண்டுதல், வாண்டெல்லாம் இருக்கும். நாம் என்ன கேட்குறோம், என்ன வேண்டுறோம் அப்படி சொல்லிட்டு மனசில் நினச்சாலே போதும், அந்த ஒரு காரியம் நடைபெறக்கூடிய ஒரு நேரம். அதாவது எது நினைக்கிறோமோ அது நடக்கும். அந்த மாதிரி 9ல் குரு இருப்பதனால துலாம் ராசி நேயர்களுக்கு இப்போ என்ன கேட்குறீங்களோ கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுக்கள் திறக்கப்படும் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நேரம். அதாவது மிகச்சிறப்பான ஒரு யோகம் அப்படிங்கிறது பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை, ஸ்திரீ சேர்க்கை, விவாக பிராப்தி இது எல்லாமே உண்டாகும். திருமண யோகம் அப்படிங்கிறது கைகூடும். விரும்பிய வரனை யார் விரும்புகிறீங்களோ அவங்களே கல்யாணம் பண்ணலாம். இவ்வளவு நாளாக தடையாக இருந்திருப்பாங்க பல பேர். எல்லாருமே ஒன்று கூடி ஒற்றுமையாகி திருமண சம்மதம் அப்படிங்கிறது கிடைக்கும். திருமணம் அப்படிங்கிறது நடைபெறும். குடும்பத்தில் பெரியோர்கள் சிறியோர்களுக்கு ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே தங்கு தடையின்றி நடத்தலாம். வீடு வாங்கலாம், பொதுவாக மனை வாங்கலாம், இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், வாகனங்கள் வாங்கலாம், வாகனங்கள் ஓட்டி பழக்கலாம். இந்த ஒரு மாதிரியான ஒரு விஷயங்கள் ஏற்படும். பழக்கடை, பியூட்டி பார்லர், சலூன், மைதானங்கள்லாம் வைத்து நடத்தக்கூடியவர்கள், அதுபோல் எலக்ட்ரானிக், இந்த செல்ஃபோன் சம்பந்தமாக இந்த மாதிரி நிறைய இருக்குது எலக்ட்ரானிக் எல்லாம். அந்த மாதிரியான பொருட்கள் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு பெரும் செல்வம் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த ஆண்டு பலவிதமான யோகங்கள் உண்டாகுது. இவ்வளவுதான் லிமிட் அப்படிங்கிறது கிடையாது. அன்லிமிட்டட் அனுகிரகம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அபரிவிதமான ஒரு யோகம் அப்படிங்கிறது உண்டாகும். 9ல் குரு இருக்கிறதுனால. 11ஆம் இடத்துல கேது, லாபஸ்தானத்தில், அதுவும் நன்மை. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொல்லுவார் பாரதியார். அந்த மாதிரி வெளிநாடு போகக்கூடிய ஒரு பாக்கியம் ஏற்படுது. அந்நிய தேசம் முதலீடுகள், ஆன்லைன் பிஸ்னஸ், அந்நிய செலாவணி, பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட்டிங், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான துறைகளெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். உடல்நல ரீதியாக மனோ ரீதியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது விலகும். மனக்குழப்பம், மனப்பதட்டம், சைக்கார்டிக் ப்ராப்ளம், மனோபயம் இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு டைமில் விலகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. சட்டத்துறை, காவல்துறை சிறந்து விளங்கும். புதிய புதிய பதவி உயர்வுகள், அதே மாதிரி பரிசுகள் வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு, பாராட்டுகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் உடன் பிறந்தவர்கள் மூலமாக அனுகூலங்கள் ஏற்படும். தாயார் வழி சொத்துக்கள், தந்தையார் வழி சொத்துக்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். அரசு சன்மானம் அப்படிங்கிறது பெறலாம். நாம் செய்யக்கூடிய வேலையில், நம்ம துறையில் நம்ம பெரிய ஆளாக காமிச்சிக்கலாம். அதன் மூலமாக அரசாங்க விருதுகளை பெற முடியும். கலை மாமணி, பத்ம பூஷன், பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான விருதுகளை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். ஒரு இடத்துல வேலைக்கு போனால் அங்கே நாம் தான் தலைமை பொறுப்பு, நிர்வாக திறமை, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற பொறுப்பு கிடைக்கும். குறிப்பாக ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்து, டீச்சிங் ப்ரொஃபஷன், ஐடி, இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், ட்ரேடிங், மார்க்கெட்டிங், ஏஜென்சிஸ், பிஸ்னஸ் இந்த மாதிரியாக பண்ணக்கூடியவர்கள், மருத்துவர்கள், தொல்லியல் துறை, ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகளுக்கு இந்த ஒரு வருடம் மிகச்சிறப்பு, பெரும் செல்வம் அப்படிங்கிறது ஏற்படும். பொருளாதார உயர்வு அப்படிங்கிறத சந்திக்க முடியும். பலவிதமான நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். பிறந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள். உடல் நலத்தில் இத்தனை நாளாக சொல்ல முடியாத ஒரு நோய், ஒன்று போனால் ஒன்று, வயிறு சரியாச்சா, கழுத்து சரியாச்சா, கை, இப்படி மாற்றி 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 தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்த நோய் நொடிகள் எல்லாமே அறவே நம்ம உடம்புல நோய் இருந்ததா, எனக்கா இருந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரிஸ்காக தெளிவாக அப்படியே புத்துணர்ச்சியோடு இந்த ஆண்டு முழுவதும் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்க போகிறாரு. மிக பாக்கியங்கள், யோகங்கள். 5ல் சனி, ராகு, அசையாத சொத்துக்கள் வாங்கி குடிக்க முடியும். ஸ்திரமான சொத்துக்கள், ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருக்கட்டும், குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி, வாரிசுகள் மூலமாக ஒரு மகிழ்ச்சி, இது போன்ற பலவிதமான அபரிவிதமான நன்மைகள் அப்படிங்கிறதை இந்த 2026 முழுதும் நன்மையை பெறக்கூடிய ஒரு ராசி துலாம் ராசி. கடந்த 2.5 வருஷமாக பட்ட கஷ்டங்களுக்கு பலவிதமான யோகங்களை இந்த 2026 அடைய போகிறீங்க. சந்தேகமே வேண்டாம். இருந்தாலும் ஒரு தடவை சொந்த ஜாதகத்தை எடுத்து சுய ஜாதகத்தையும் எடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அதுலேயும் கிரகங்களும் தசாபுக்திகளும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த வருஷம் பூரா நம்ம தான் ராஜா. ஸோ 100க்கு 100% நன்மை. ஸோ இந்த ஒரு ஆண்டு தங்களுக்கு மிக சாதகமாக இருக்குது. இந்த ஆண்டு அதிர்ஷ்டமான ஒரு வண்ணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மஞ்சள். அனுகூலமான திசை வட மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். அன்பார்ந்த நேயர்களே, நாம் இதுவரைக்கும் பொதுவாக கோட்சார ரீதியான கிரகங்களை வைத்து நான் முதலையே சொல்லியிருக்கேன். கோ அப்படின்னா கிரகங்கள், சாரம் அப்படின்னா பயிற்சி ஆகுதல். ஸோ இப்போது இந்த 9 அதாவது கோள்களின் சாரம், கோட்சாரம். கோள்கள் வந்துட்டு சாரம் அப்படின்னா ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது. நாமெல்லாம் எப்படி ஒரே இடத்துலையே உட்காந்துருக்க முடியாது. இந்த அக்கௌண்ட்னா இங்கே 24 மணி நேரம் உட்கார முடியாதுங்கள்ல, அங்கேயும் இங்கேயும் அழிகிற மாதிரி இந்த கிரகங்களும் ஒரே ராசியிலேயே ஒரே இடத்துலையே ஒரே வீட்டிலேயே இருக்காது. வீடுன்னு சொல்லக்கூடியது தான் ராசிகளை தான் வீடுன்னு சொல்லுவோம். நமக்கு வீடு அப்படிங்கிற மாதிரி
நவ கிரகங்களுக்கு வீடுன்னு சொல்லக்கூடியது இந்த 12 ராசிகள். ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு ராசி சொந்த வீடு, சொந்த வீடாக இருந்தாலும் அந்தந்த வீட்டிலேயே அந்தந்த கிரகங்கள் தங்காது. ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போய்கிட்டும் வந்துக்கிட்டும் இருக்கும். அதற்கு கால அவகாசங்கள் அப்படிங்கிறது உண்டு. சூரியன்னா 1 மாத காலம், சந்திரன் 2.5 நாட்கள், செவ்வாய் புதன் சுக்கிரன் 1.5 மாதம், சனி பகவான் 2.5 ஆண்டுகள், ராகு கேது 1.5 வருடம், குரு பகவான் 1 வருடம். இப்படி பயிற்சியாகி கொண்டு இந்த 1 வருடத்திற்குள்ளாக இந்த குரு ராகு கேது இவாளெலாம் பயிற்சி ஆவாங்க. இந்த 2026க்குள்ளேயே அது எல்லாம் வச்சு தான் நாம் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே பயிற்சியாகி நமக்கு என்னென்ன நன்மை தீமைகளை கொடுக்குது அப்படிங்கிறத ஜென்ரலாக பொதுவான ஒரு பலன்களாக பார்த்துருக்கோம் காம்பவுண்டாக. அது போக அவரவர்களுக்கென்று ஒரு சொந்த ஜாதகம் இருக்கும். நம்ம பிறந்த நேரத்தில் இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா இந்த ஒரு நேரம், இந்த ஒரு நட்சத்திரம், இந்த ஒரு ராசி, இந்த லக்கணத்தில் இப்போ என்ன 9 கிரகங்களும் இந்த டைமில் என்னென்ன கட்டத்தில் இருக்கோ அது இப்போது பிறக்கக்கூடிய குழந்தைக்கு சொந்த ஜாதகமாக அமையும். சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது தான் 100க்கு 100% அவன் தலையில் எழுதக்கூடிய விதி. அதன் பிரகாரம் தான் அன்றாடம் நடக்கும். மற்றபடி இந்த கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே பொதுவான பலன்களை குறிக்கக்கூடியது. 10ஓட 11ஆக அப்படி சொந்த ஜாதகத்தில் நாம் குறிப்பிடக்கூடிய பலன்கள் மாறவே மாறாது. இதுதான் நடக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக இதுதான் நடக்கும். மேசம் ராசியில் பிறக்கிறாங்க, ஒருத்தவங்க முதலமைச்சராக இருக்கலாம், ஒருத்தவங்க ரொம்ப லோவில் இருக்கலாம், ஒருத்தவங்க கையில் அடிபடலாம், ஒருத்தவங்க கை நல்லா இருக்கலாம். இது எல்லாம் பொது பலனில் வராது. இண்டிவிஜுவலாக தனியாக எனக்கு நான் பார்க்கும்போது எனக்கு இந்த நேரத்தில் இந்த கஷ்டங்கள் தான் வரும், இதை தான் நான் அனுபவிப்பேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதற்கு தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் 30லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் விளக்கமான உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் விளக்கம் கொடுக்கப்பட்ட தெளிவான ஒரு முறையில் ஜாதகம் பார்த்து பலன்கள், சரியான முறையில் ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும். நன்றி, வணக்கம்.